திருச்சிற்றம்பலம். ஹரணம பார்வதி பதையே ரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வருகின்ற 4ஆம் தேதி கார்த்திகை பௌர்ணமி. இந்த கார்த்திகை பௌர்ணமியோட சிறப்பு என்னன்னு எல்லாருமே தெரிந்து கொள்ளணும். 4/12/2025 வருகின்ற வியாழக்கிழமை காலை 7:55 மணி முதல் பௌர்ணமி தொடங்குகிறது, கார்த்திகை பௌர்ணமி. இந்த கார்த்திகை பௌர்ணமியோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அனைவரும் அதற்கு உண்டான சிறப்பான வழிபாடை செய்து சிவபெருமான் திருவருளும் குருவருளும் பெறுவதற்காக இந்த பதிவு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. நைமிசாரண்யத்தில் இருக்க கண்ணுவ முனிவர், கருக்கர் முனிவர் இவங்கெல்லாம் வேதங்களை படித்து பாராயணம் பண்ணியும் வேதத்துக்கு பொருள் தெரியாமல் மயங்கிட்டு, வேதத்துக்கு பொருள் தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருந்தாங்க. குழப்பமடைந்து இருக்கிறப்ப அந்த நேரத்தில் அரபத்த முனிவர் என்பவர் அந்த நைமிசாரண்ய வனத்துக்கு போகிறாரு. இப்போ நைமிசாரண்ய வனத்துக்கு போகிறப்ப கண்ணுவ முனிவர்களும் மற்ற கருக்கர் முனிவர்களும் பார்த்து கேட்குறாங்க, சுவாமி, நாங்கள் வேதங்களை எல்லாம் கற்று உணர்ந்தும் படித்தும் எங்களுக்கு வேதத்துக்கு பொருள் தெரியல, அந்த வேதத்துக்கு பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு அரபத்த முனிவர்கிட்ட கேட்குறப்ப தான் அரபத்த முனிவர் சொல்கிறாரு, இந்த வேதத்துக்கு உண்டான பொருளை உங்களுக்கு சிவபெருமானே உபதேசம் பண்ணாதான் புரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த நைமிசாரண்யத்தை விட்டு இம்மையிலே நம்ம கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் ஒன்று இருக்குது. அந்த க்ஷேத்திரத்துக்கு துவாதசாந்த தலம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. அந்த துவாதசாந்த க்ஷேத்திரமாகிய மதுரைக்கு போய் கார்த்திகை மாதம் பௌர்ணமியிலிருந்து அடுத்த வருடம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி வரை ஒரு வருடம் அங்கே தெற்கு பார்த்து இருக்கிற அந்த இந்திர விமானத்திற்கு தெற்கு பார்த்து இருக்கிற தட்சிணாமூர்த்தியை நோக்கி நீங்கள் தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரபத்த முனிவர், கண்ணுவ முனிவர், கருக்கர் முனிவருக்கு உபதேசம் என்றார். அது மதுரையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை அவர்கள் கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து அடுத்த வருடம் கார்த்திகை பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய ஒரு வருடங்கள் அந்த தட்சிணாமூர்த்தியை நோக்கி கண்ணுவ முனிவரும் கருக்கர் முனிவரும் இன்னும் பல முனிவர்களும் என்ன பண்ணுறாங்க, தவத்தில் உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படி அவங்க தவத்திலிருந்து அந்த தட்சிணாமூர்த்தியையே வேண்ட ஒரு வருடம் கழித்து கார்த்திகை பௌர்ணமி அன்று 16 வயது பாலகனாக தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக சுவாமி நேரே அந்த முனிவர்களுக்கு முன்னாடி தோன்றி வேதத்துக்கு பொருள் உபதேசம் பண்ணுறார். இதில் இன்னொரு ரகசியம் என்னென்னா, மதுரையம்பதியில் சிவபெருமான் 64 திருவிளையாடல்கள் ஆடியிருக்கார். அந்த 64 திருவிளையாடலில் இந்த வேதத்துக்கு பொருள் உரைத்த திருவிளையாடல் என்பது 16ஆவது படலமாக வருது. ஏன் 16ஆவது படலமாக வருது அப்படிங்கிற ரகசியம் என்னென்னா, அங்கே சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக எப்படி வந்தார்னா 16 வயசு பாலகனாக தான் வந்தார். அப்புறம் 16 வயசு பாலகனாக தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தில் சுவாமி வந்தவர் இன்னும் அவர் எப்படியெல்லாம் லட்சணத்தோடு வந்தார். ஏன் நமக்கு 32 பல்லு இருக்குதுன்னே இது வரையும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இதெல்லாம் சிந்திக்கிற அளவு நமக்கு இன்னும் அந்த ஞானாசிரியனுடைய தொடர்பு கிடைக்கல. அந்த ஞானாசிரியனுடைய தொடர்பு கிடைச்சிச்சினாலே நமக்கு அறிவு சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அந்த அறிவானது வெளிப்பட நமக்கு சிவஞானம் என்பது சீக்கிரமே கிடைத்துவிடும். ஏன் நமக்கு 32 பல்லு இருக்குதுன்னா, மொத்த சொரூப லட்சணம் என்று சொல்லக்கூடிய லட்சணங்கள் 32. கண்ணுனா இப்படி தான் இருக்கணும், காதுனா அப்படி தான் இருக்கணும், இப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் உள்ள சொரூப லட்சணங்கள் என்று சொல்லக்கூடிய லட்சணங்கள் மொத்தம் எத்தனைனா 32 தான். அதனால தான் நமக்கு அந்த 32 லட்சணத்தை கணக்கு கொண்டு சுவாமி நமக்கு 32 பல்லை கொடுத்துருக்கார். இப்போ இந்த 32 பல்லுக்கும் இந்த 32 லட்சணத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இந்த நம்முடைய கண்ணுவ முனிவர்களும் கருக்கர் முனிவர்களும் நம்மளுடைய மதுரையில் கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து அடுத்த வருடம் கார்த்திகை பௌர்ணமி வரையும் ஒரு ஆண்டு காலம் தவம் பண்ணுறப்ப சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் 16 வயசு பாலகனாக 32 லட்சணம் பொருந்திய குரு வடிவில் வரார். அப்படி 32 லட்சணம் பொருந்திய குரு வடிவில் அந்த முனிவர்களுக்கு வேதத்தோட பொருள் என்னன்னு சொல்லி சுவாமி என்ன பண்ணுறார், எடுத்து உபதேசம் பண்ணுறார்.
அந்த வேதத்துடைய பொருள் என்ன என்பதை சுவாமி என்ன உபதேசம் பண்ணுறாருன்னா, முதல்ல ஆதி காலத்தில் சுவாமியுடைய வாக்கிலிருந்து ஓம் என்ற பிரணவம் தான் வந்துச்சு. அந்த ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய பிரணவம், பிராண பிறப்பு, நவம்னா என்னென்னா அதை கடப்பதற்கு உண்டான ஒரு படகு. அப்போ நம்மளுடைய பிறப்பை எல்லாம் கடப்பதற்கு உண்டான படகு எதுனா பிரணவம் என்று சொல்லக்கூடிய ஓம்காரம் தான். அந்த ஓம்காரத்திலிருந்து தான் வேதங்கள் வந்துச்சு. அந்த வேதத்தில் சுவாமி என்ன பண்ணியிருக்காரு, பல ஞான விஷயங்களை உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த வேதத்திலேயே 2 பிரிவுகள் உண்டு. ஒன்று கர்மகாண்டம், இன்னொன்று ஞானகாண்டம். கர்மகாண்டம் என்பது நம்ம செய்யக்கூடிய பக்தி எப்படி செய்யணும், பூசை எப்படி செய்யணும், இப்படி இதுக்கெல்லாம் வழிவகுப்பது கர்மகாண்டம். அந்த கர்மகாண்டத்தையும் செய்து இறைவனை எப்படி உணர்வது என்பதற்காக அதே இதுக்குள்ள சுவாமி என்னத்தை கொடுத்துருக்காருன்னா ஞானகாண்டம் என்பதையும் கொடுத்துருக்கார். அதுதான் திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் அதை பாட்டாவே சொல்லியிருக்காரு. கிரியையான் ஞானம் தன்னால் கிளர் சிவபக்தி பூசை, தரிசனம் சைவலிங்க தாபனம் செய்தல், ஈசற்கு உரியமெய் அன்பர் பூசை, உருத்திர சின்னம் தாங்கள் அரிய தேசிகன்பால் பக்தி அனைத்தையும் தெரிதலாகும். அதாவது கர்மத்தால் தான் ஞானம் உண்டாகும். அதே மாதிரி நம்ம செய்கிற தர்மத்தினால் நம்ம செய்த பாவங்களுக்கு சாந்தி கிடைக்கும். அப்புறம் இந்த சாந்தி கிடைச்சதுன்னா என்ன ஆகும், கிரியையால் ஞானம் கிடைக்கும். நம்ம செய்கிற பூசையினால் அடுத்து நமக்கு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தின் மூலியமாக தான் நம்ம திருவருளையும் குருவருளையும் அடைய முடியும். அப்படிங்கிறதுக்காக சுவாமி இந்த பாடல் மூலிமா நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். அதனால் உலகத்தில் உயர்ந்த பூசை என்பது என்னன்னா சிவலிங்க பூசை. யார் நித்தியமாக சிவலிங்கத்தை பூசை பண்ணுகிறார்களோ அந்த பூசை விடாமல் அவங்க செய்ய அந்த கிரியை மூலிமா சுவாமி என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை நமக்கு போதிப்பார். அந்த ஞானத்தின் மூலியமாக நம்ம அடுத்த படிநிலைக்கு போய் ஆசை என்பதை விட்டு பற்றுகளை எல்லாம் விட்டு நம்ம ஒழுக்க நெறி தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மனமாலையும் வாக்காலையும் உடம்பாலையும் யாருக்குமே நம்ம பாவத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒழுக்க நெறி என்பது நமக்கு தன்னைத்தானே வரணும். அது யாராவது உபதேசம் பண்ணி வரதுங்கிறத விட அந்த பக்குவம் மனசால் கூட யாரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது. வாக்குனால் கூட நம்ம யாருக்கும் துன்புறுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. உடம்பால் எந்த ஜீவராசிகளையும் உயிரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற பக்குவம் என்னைக்கு வருதோ அன்னைக்கே ஞானம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஞானம் பிறந்து விட்டால் அடுத்து என்னென்னா சுவாமியுடைய திருவருள் பூர்ணமாக கிடைத்துவிடும். இந்த பூர்ணமாக இந்த பூசை பண்ணுவதற்கும் கர்மகாண்டத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஞானகாண்டத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் முக்கியமாக இருப்பவர் யார்னா குரு. அதனால் இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்று வாய்ப்புள்ள அடியார்களும் அன்பர் பெருமக்களும் இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியங்கள். இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல போய் இப்படி வழிபாடு செய்யணும்னு எல்லாமே சுவாமி ஒரு முறையை வைத்திருக்கார். அப்படி இந்த கண்ணுவ முனிவர்களுக்கும் இந்த கருக்கர் முனிவர்களுக்கும் வேதத்துக்கு பொருள் என்னன்னு அவங்க மயங்கி இருக்கிறப்ப அவங்கள் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று நம்மளுடைய மதுரையம்பதியில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய அவர் 16 வயசு பாலகனாக 32 சொரூப லட்சணம் பொருந்தி வேதமும் சிவலிங்கமும் ஒன்று. அதனால் வேதம் வேறு சிவலிங்கம் வேறு கிடையாது அப்படின்னு சொல்லி சுவாமி என்ன பண்ணுறாரு, உபதேசம் கொடுத்த நாள் என்பது நம்மளுடைய இந்த வருடம் 4/12/2025 காலையில் 7:55 பௌர்ணமி பிறக்குது. அதனால் வர 4ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு மேலே யாரெல்லாம் மதுரையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சிவஞானம் கிடைக்கும் என்பது சுவாமி சொன்ன ஒரு பெரிய திருவருளுக்குண்டான விஷயம். அதனால் வாய்ப்புள்ள அடியார் பெருமக்களும் அன்பர் பெருமக்களும் இந்த கார்த்திகை பௌர்ணமியினாலே நீங்கள் போக வேண்டிய இடம் என்பது என்னன்னா மதுரையம்பதியில் உள்பிரகாரத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு முன்னாடி போய் முடிந்தளவு எவ்வளோ நேரம் அந்த சுவாமியை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். அந்த சுவாமி கண்டிப்பாக நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக சிவஞானத்தை கொடுத்து உங்களுக்கு. அதனால தான் தட்சிணாமூர்த்தி ஒரு கையில் சின்முத்திரியையும் இன்னொன்று கையில் ஒரு நூல் வச்சுருக்கார். அந்த நூலுக்கு பேரே சிவஞான போதம்னு தான் பேரே. அதனால் சுவாமியுடைய முக்கியமான வடிவங்களில் இந்த தட்சிணாமூர்த்தி வடிவம் என்பது யோக வடிவம். அதனால தான் ஆதிசங்கரர் எழுதின நம்மளுடைய குரு ஸ்லோகம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா,
குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருர் சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குருதாம் பிரம்மா குருதாம் விஷ்ணு குருதாம் சாக்ஷாத் ஈஸ்வர் குருதாம் பரபிரம்மம். அதனால் இன்னும் அதே ஸ்லோகத்தில் தான், தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தில் தான் ஆதிசங்கரர் சொல்கிறாரு, குருரு யுவானா விருத்திய சிஷ்ய குருரு யுவானாம். அதாவது அவருடைய சீடர்கள் எல்லாமே தட்சிணாமூர்த்திக்கு கீழே இருக்கிற சனகர் சனந்தர் சனாதர் சனத்குமாரர் என்பவர்களுக்கெல்லாம் 100 வயதுக்கு மேலே, அவங்கெல்லாம் பழுத்த பழமாக இருக்கக்கூடிய கிழங்கள். ஆனால் அவர்களுக்கு உபதேசம் பண்ண தட்சிணாமூர்த்திக்கு எத்தனை வயசுனா 16 வயசு. ஆனால் தான் குருர் யுவானாம் விருத்த சிஷ்ய, விருத்தனா வயசான சீடர்கள். ஆனால் குரு எப்படிப்பட்டவர்னா யுவானாம்னா இளைஞர். அப்போ சுவாமி 16 வயது பாலகனாக 32 லட்சணத்தோடு வந்து கண்ணுவ முனிவர்களுக்கும் கருக்கர் முனிவர்களுக்கும் வேதமும் சிவலிங்கமும் என்று சிவஞானத்தை உபதேசம் பண்ண நாள் இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாள். அதனால் மதுரையிலேயே நீங்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த நாளில் இந்த தட்சிணாமூர்த்தியை போய் வழிபாடு செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். முடிந்தளவு அடியார் பெருமக்கள் கொண்டக்கடலையும் மஞ்சள் கலர் வஸ்திரமும் கொண்டு போய் அந்த தட்சிணாமூர்த்திக்கு சாத்துங்க. அங்கே கூட்டமாக இருந்ததுன்னா அவங்க சாத்திலைனாலும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க. போய் அந்த தட்சிணாமூர்த்தியை ஒரு மணி நேரம் பார்த்துக்கிட்டாது வாங்க. அதாவது எதுக்காக வந்திருக்கோன்னு சுவாமிக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த பதிவை கேட்டுட்டு இந்த தட்சிணாமூர்த்தியை கார்த்திகை பௌர்ணமி அன்றைக்கு நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு சிவஞானம் கிடைக்கும்னு நீங்கள் நினைத்து வந்திருக்கீங்கன்னு சுவாமிக்கு கண்டிப்பாக தெரியும். அதன் மூலியமாக சுவாமி உங்களுக்கு அந்த சிவஞானத்தை கொடுத்து உங்களை இன்னும் மேன்மை நெறியை அடைய வைத்து இன்னும் சிவபூசை செய்ய வைத்து உங்களுக்கு திருவருளும் குருவருளும் கிடைப்பதற்காக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். இந்த வருடம் என்ன விசேஷம் என்று கேட்டால், அந்த கார்த்திகை பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய இந்த 4ஆம் தேதி வியாழக்கிழமையே வருவதனால வியாழக்கிழமையில் குருவை பார்ப்பதே விசேஷம். அதே மாதிரி உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஆதி குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய், அதுவும் மதுரையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு பல பேருக்கு வேதத்தோட பொருளையே உபதேசம் பண்ண அந்த சுவாமியை இந்த 4ஆம் தேதி வியாழக்கிழமை போய் நீங்கள் கார்த்திகை பௌர்ணமியில் தரிசனம் பண்ணி கொஞ்சம் மணி நேரம் அவரோட முன்னாடி உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு இன்னும் குருவருளும் திருவருளும் கிடைக்கும் என்பதற்காக இந்த பதிவை அனுபவிச்சிருக்கோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு தான் பெரியவர்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த ரகசியங்கள் எங்களுக்கு சுவாமி குருவருள் மூலியமாகவும் திருவருள் மூலியமாகவும் சொல்லி கொடுத்ததுனால அந்த பேரின்பத்தை நீங்களும் அனுபவிக்கணும் என்று இந்த பதிவை உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கோம். மதுரையம்பதி போக வாய்ப்பில்லாத அன்பர்கள் என்ன பண்ணலான்னா, வீட்டிலேயே தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய படத்தை வைத்து கார்த்திகை பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய 4ஆம் தேதி காலையில் 8 மணியிலிருந்து முடிந்த வரையும் அவருக்கு கொண்டக்கடலை நெய்வேத்தியமாக படைத்து, அந்த சுவாமிக்கு சக்கரை பொங்கல் கொண்டக்கடலை நெய்வேத்தியமாக படைத்து அந்த தட்சிணாமூர்த்தியை நோக்கி அவரை பார்த்துக்கிட்டே இருங்க. அவரை பார்த்து சிந்திச்சிட்டே இருந்தாலே போதும். நீங்கள் போக முடியாத அன்பர்களுக்கு இது ஒரு எளிமையான வாய்ப்பாக இருக்குங்கிறதுக்காக இதையும் இந்த முறையையும் இந்த பூசை முறையையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கையாளுங்க. சுவாமி அதன் மூலியமாக எந்த நேரத்தில் உங்களுக்கு சிவஞானத்தை கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுப்பார். சிவா திருச்சிற்றம்பலம்.